இந்த வண்ணமாக சிறிது நேரம் தேவனை நாம் அனைவரும் ஆராதித்து நம்ம பாடல் வேலைக்குள்ளாக கடந்து சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கீங்க? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? தேவன் இந்த மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் நம் அனைவரையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு வாரம் முழுவதும் தேவன் நம்மை கண்மணி போல இந்த 2024ஆம் ஆண்டு அவள் அடியடிக்க வைக்க உதவி செய்தார். ஒரு வாரத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம், நம்ம முடிச்சிட்டோம். இப்போ தான் இந்த ஆண்டு பிறந்தது, அதுக்குள்ளாட்டி ஒரு வாரம் முடிந்தது. பார்த்தீங்களா? அவருடைய கிருபையினால் நம்ம போஷித்து வந்தார், தாங்கி வந்தார். அதெல்லாம் எண்ணி தான் இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடுவோமா? எல்லா கண்களை மூடி சிறிது நேரம் எல்லா தேவனுடைய நாமத்தை, துதிகளுக்கு பாத்திரர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய நாமத்தை நம்ம அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இப்பொழுது நாம் துதிக்க போகிறோம். எல்லா ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திக்கிறோம். அன்பின் பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜோதிகளின் பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. மாறாத நேசுரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர். ஆண்டவரே, நீர் பெரியவர். ஆண்டவரே, நீர் சாலமோனிலும் பெரியவர் என்று சொல்லி பார்க்கிறோம். நீர் யோனாவிலும் பெரியவர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்பேற்பட்ட நாமமுள்ள தேவனை தான் இந்த காலை வேளையில் நம்ம அனைவரும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம் வாழ்க்கையில் அவர் என்னெல்லாம் நன்மை செய்தாரோ எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய குடும்பத்தில் தேவன் செய்த நன்மைகள், உங்களுடைய தொழிலில் தேவன் செய்த நன்மைகள், உங்கள் ஊழிய பாதையில் தேவன் செய்த நன்மைகள் அனைத்தும் நாம் சொல்லி நாம் நன்றியோடு தேவன் இந்த காலை வேளையில் துதிக்க போகிறோம். நம்முடைய ஜெபங்களை எல்லாம் அவர் செவிசாய்த்த தேவனா இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தந்த தேவனா இருக்கிறார். ஒருவரா அதிசயம் செய்ய அவர் வல்லமையுடைய தேவனா இருக்கிறார். ஆண்டவரே, நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனபுத்திரன் அல்ல என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த, நீர் எங்களுக்கு கொடுத்த கற்பனைகளும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை அனைத்தும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இதுவரை நடத்தின நல்ல எபினேசர் ஆண்டவரே. நீர் எல்ஷடாய் என்று சொல்லி பார்க்கிறோம். நீர் எல்ரோயி என்று சொல்லி பார்க்கிற ஆண்டவரே. நீர் எங்களை காண்கின்ற தேவன். அனுதினம் எங்கள் மேல கண் வைத்து எங்கள் மேல நோக்கமாய் இருக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாமல் காத்த நேசர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு தகப்பனாக நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தீர். ஒரு தாயை போல எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய தேற்றரவாளனாக நீர் எங்கள் வாழ்க்கையில் இருந்தீர் ஆண்டவரே. இந்த காலைகளில் நாங்கள் சோத்திருக்கிற ஆண்டவரே என்று சொல்லி இந்த அனைவரும் சோத்திர பலிகளை தேவனுக்கு எடுக்க போகிறோம். எல்லா சோத்திர பலிகளை எடுக்கலாமா? அப்பா பிதாவே சோத்திரம், அன்பின் பிதாவே சோத்திரம், ஏகவா ஈரே சோத்திரம், ஏகவா ரஃபா சோத்திரம், ஏகவா ஷம்மா சோத்திரம், ஏகவா ஷிக்கேனு சோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மனவாளனே சோத்திரம். ஆண்டவரே கிருபை நிறைந்த நேசரே சோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மெய்ப்பரே சோத்திரம். ஆண்டவரே, சாரோனின் ரோஜாவே சோத்திரம், மருதொன்றி பூங்கொற்றே சோத்திரம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தத்தில் பயங்கரமுள்ள தேவனே சோத்திரம். சிங்காசனத்திலிருந்து எங்களை நோக்கமாய் இருக்கிற தேவனே சோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்தரே சோத்திரம். எல்லா சோத்திரங்களை எடுக்கலாமா? எல்லா சோத்திரங்கள் எடுக்கலாம். உங்கள் வாய்களை விரைவாய் திறந்து இந்த காலை வேளையில் எல்லா சோத்திரங்களும் எடுக்க போறோம். மகிமை நிறைந்த தேவன், ஜோதிகளின் பிதா என்று அழைக்கிறோம். நம்முடைய முற்பிதாக்களின் பிதா அவர் ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்து அவனை பெரிய ஜாதியாக்கின தேவன். அவர் ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன். ஆண்டவரே, நீர் யாக்கோபின் தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் முற்பிதாக்களின் தேவன். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அன்று யோசேப்பை எகிப்துல அதிபதியாய் உயர்த்தின தேவன். ஆண்டவரே, அன்று ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து வந்த தேவன். ஆண்டவரே, சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்த தேவன். ஆண்டவரே, நீர் எரிகோ கோட்டையை தகர்த்த தேவன். ஆண்டவரே, யோர்தானை கடக்க உதவி செய்த தேவன். ஆண்டவரே, நீர் நல்லவரப்பா. ஆண்டவரே, நீர் பயங்கரமுள்ள காரியங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே, அன்று தானியோடு சிங்க கபில உலாவின தேவன். ஆண்டவரே, சிங்களின் வாய்களை கட்டி போட்ட தேவன். ஆண்டவரே, எதிரிகளை சிதறடித்த தேவன். ஆண்டவரே, யுத்தத்தில் வல்ல தேவன் சோத்திரம். சேனைகளின் கர்த்தரே சோத்திரம். ஆண்டவரே, நீர் பயங்கரமுள்ள தேவனப்பா. எங்களுக்காக வெற்றிக்குறையை ஏற்ற செய்கிற தேவன். ஆண்டவரே, அன்று தாவீதோடு இருந்த தேவன். ஆண்டவரே, தாவீது ஆடு மேய்க்கும் போது சிங்கங்களையும் கடல்களையும் ஆண்டவரே அவன் முறியடியத்தக்க நீர் பலனை தந்த தேவனே சோத்திரம். சவுலில் உள்ள பொல்லாத ஆவியை விரட்டி அடிக்க தாவீதை பயன்படுத்தின தேவனே சோத்திரம். ஆண்டவரே, கோலியாத்தை முறியடிக்க பலன் தந்தீரே
ஸ்தோத்திரம். சிம்சோனுக்கு பராக்கிரமத்தை தந்த தேவனே ஸ்தோத்திரம். கிதியோனுக்கு தைரியத்தை தந்த தேவனே ஸ்தோத்திரம். நெகேமியாவுக்கு தரிசனத்தை மலைப்பையும் தந்த தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எரேமியாவோடு வாயோடு வாயாக இருந்த தேவனே ஸ்தோத்திரம். உம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்த தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கடந்த நாட்களில் நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே ஆமோஸை போல எங்களை சுமக்கிற நபராக மாற்றின தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை சுமக்கிற நபராக மாற்றினரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் ஊழியத்தை சுமக்கிற நபராக எங்களை நீர் மாற்றினரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்ல மெய்ப்பராக எங்களை மாற்றின தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் பரம மெய்ப்பன். ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே இந்த உலகத்தில் வந்து பிறந்தீர். எங்களுக்காக அனைத்தையும் செய்து முடித்த தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே குஷ்டரோகிகளுக்கு சுகம் தந்த தேவன். ஆண்டவரே திமிருவாத காரனை எழுந்து நடக்கும்படி உதவி செய்த தேவன். குருடர்களுக்கு பார்வையடை செய்த தேவன். செவிகளை திறந்த தேவன். ஆண்டவரே மரித்த பெண்ணை உயிரோடு எழுப்பின தேவன். லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன். எல்லாம் ஆமென் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் சோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது எல்லா சோத்திர பலிகளை நீங்க என்ன பண்ணணும் சொல்லணும். அது சொல்லும் போது அந்த துதி அந்த கணம் எல்லாம் அந்த ஒருவருக்கு போய் சேரும். எல்லாம் போய் சேரும். ஆண்டவரே நீர் எங்களுக்காக அனைத்தும் செய்து முடித்த தேவன். ஆண்டவரே 2 அப்பம், ஆண்டவரே 5 அப்பம் 2 மீனை 5000 பேர்களுக்கு போஷித்த தேவனே ஸ்தோத்திர. ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திர. ஆண்டவரே ஆண்டவரே குஷ்டரோகிகளுக்கு சுகம் தந்த தேவன். ஆண்டவரே பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு சுகம் தந்த தேவனே ஸ்தோத்திரம். உடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே வல்லமை புறப்படுவதற்காக ஸ்தோத்திர. ஆண்டவரே ஆண்டவரே பெதஸ்தா குளத்தில் இருந்தவனுக்கு சுகம் தந்த தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா. ஆண்டவரே எத்தனை அற்புதங்கள் செய்தீங்க, எத்தனை அதிசயங்களை செய்தீங்க. ஆண்டவரே உமக்கு உதவி செய்ய யாரும் தேவையில்லை. ஆண்டவரே நீரே செய்ய வல்லவர் என்று சொல்லி பார்க்கிற ஆண்டவரே. ஆண்டவரே காற்றும் கடலும் உடைய சொல்லுக்கு கீழ்ப்படைந்தது. ஆண்டவரே ஆண்டவரே பிசாசு பிடித்த லேகியோனை நீர் சொஸ்தமாக்கின தேவனே ஸ்தோத்திரம். பிசாசுகளை விரட்டி அடித்த தேவனே ஸ்தோத்திரம். சாவையை ஜெயித்த தேவனே ஸ்தோத்திரம். சிலுவை எங்களுக்காக சுமந்த தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியே ஸ்தோத்திரம். கிருபாதார பலியானீரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த காலவெளியில் உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே எங்களுக்காக உயிரோடு எழுந்த தேவனே ஸ்தோத்திரம். இன்று உயிரோடு இருக்கிறவரே ஸ்தோத்திரம். மீண்டும் எங்களுக்காக வரப்போகிறவரே ஸ்தோத்திரம். பவுல் சீலாவும் துதிக்கும் போது அவர் கட்டுகளை உடைத்த தேவனே ஸ்தோத்திரம். சபையோர் ஜெபிக்கும் போது பேதுருடைய வாழ்க்கையில சிறைச்சாலையை விடுதலை தந்த தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பவுலை கொண்ட அதிசயங்களை செய்த தேவனே ஸ்தோத்திரம். ஆலயத்தின் வாசல்ல பிச்சை எடுத்தவனை ஆண்டவரே திமிருவாத காரனை எழுந்து நடக்க உதவி செய்த தேவனே ஸ்தோத்திரம். நல்லவர் ஆண்டவரே. மீனின் வயிற்றில் வரி பணத்தை உண்டாக்கின தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எதை கொண்டாலும் அற்புதம் செய்ய முடியும். ஆண்டவரே ஆண்டவரே நீர் பலமுள்ளவனுக்காக பலனாற்றவனுக்காக உதவி செய்த லேசான காரியம். ஆண்டவரே நல்லவர் அப்பா. அப்பேற்பட்ட தேவனை தான் இந்த காலவேளையில் ஆராதிக்கிறோம். தினந்தோது கிருபைகளை தந்தீரே ஸ்தோத்திரம். கிருபையை தந்தீரே ஸ்தோத்திரம். உன்னுடைய கிருபை பெருகணும் அப்பா எங்க வாழ்க்கையில. உன்னுடைய கிருபை தேவையாண்டவரே. நன்றி நிறைந்த இதயத்தோடு தேவன் இந்த ஆண்டுல இந்த ஒரு வாரம் முழுவதும் உங்க வாழ்க்கையில செய்த எல்லா ஜெப வேண்டுதலை செவி சாய்த்தார்ல இந்த காலை வேளையில் தேவனே நான் உம்மை புகழ்கின்றேன். பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே என்று சொல்லி இந்த காலை வேளையில தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஆமென். அவர் நம்மை தள்ளாட விட மாட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாங்கியே நடத்துவார். தேவனுடைய வழிநடத்தல் எத்தனை பேர் உணர்றீங்க வாழ்க்கையில? ஹல்லேலூயா உணர்றீங்க இல்ல? அதனால்தான் வேதத்துல பார்க்கிறோம், நான் நிற்பதும் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் இது எல்லாமே நான் பண்ண மாதிரி இருக்கு, நான் செஞ்ச மாதிரி இருக்குன்னு. சில வேளையில நம்முடைய மாம்சம் என்ன பண்ணோம் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆனா அந்த வசனம் சொல்லும் போது எல்லாருமே என்ன சொல்லுவோம்? அழகா சொல்லுவோம். ஒரு ஜெபத்திலையும் சொல்லுவோம். எத்தனை பேர் சொல்லுவீங்க ஜெபத்துல? ஒரு ஜெபம் யாரோ பண்ண சொன்னாங்கன்னா உடனே சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருக்குது உடைய சுத்த கிருபை அப்பா அப்படின்னு சொல்லுவோம். பாப்பா அங்கே நடக்கக்கூடாது, நடுவில் கேமரா இருக்கு சரிங்களா? என்ன சொல்லுவோம்? சுத்த கிருபைன்னு சொல்லுவோம். ஆனால் சில வேளையில் மனிதர்கள்கிட்ட நம்ம பேசும்போது, சில ஜனங்கள்கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவோம்? நம்ம இது நான் தான் பிரதர் செய்தேன், நான் தான் பிரதர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சில வேளையில் என்ன பண்ணிடுவோம்? சொல்லிடுவோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கிட்டையும், நம்ம பார்க்குற எல்லா நபர்கிட்டையும் என்ன சொல்லணும்? தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் எனக்கு செஞ்சது, இன்னைக்கு எனக்கு வருமானம் தேவன் தந்தது, சுகம் தந்தது எல்லாம் தேவனுடைய
கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். அந்த கிருபையை தேவன் தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில தந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இந்த காலை வேளையில எல்லாம் கைகளை தட்டி, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே, எல்ரோய் நீர்தானையா, என்னை கண்டீரே. ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்டேன், உண்மையே நம்பியுள்ளேன், பூரண சமாதானரே போதுமே உம் சுமகமே. ஹல்லேலூயா. புகழ்கின்றேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில எல்லாம் கைகளை தட்டி இந்த பாடலை மகிழ்ச்சியோடு பாட போகிறோம். கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. கையொட்டி சொல்வோம். புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. அவன் அவன் கரம் பிடித்த தேவன் அவர். கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. இதுவரை நடத்தின நல்ல எபினேசர் அவர். தானையா, இதுவரை உதவினீரே, எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே, எல்ரோயி நீதானையா, என்னை கண்டீரையா, எல்ரோயி நீதானையா, என்னை கண்டீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. நல்லா சொல்லுவோமா? உங்களை மாத்திரம் நம்பியுள்ள ஏசப்பா சொல்லுவோம். உறுதியாய் பற்றிக் கொண்டே உம்மையை நம்பியுள்ளேன், உறுதியாய் பற்றிக் கொண்டே உம்மை
சொல்லுவோம். புகழினை பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழினை பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெயம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லை, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. என்னை தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. பாட்டு பாடி புயலில் ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழின்று பாட்டு பாடி புயலில் ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும். இன்றும் என்றும் வல்லவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நின்று ஒரு வரியை பாடுவோமா? அல்லேலூயா. ஏனென்றால் இன்னைக்கு நம்ம எழுந்து நிற்க தேவன் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. எந்தெந்த சூழ்நிலை எழுந்து நிற்க உதவி செய்தார் சொல்லுங்க? எந்தெந்த சூழ்நிலை தேவன் எழுந்து நிற்க உதவி செய்தார்? பாவத்திலிருந்து எழுந்து நிற்க, சாபத்திலிருந்து எழுந்து நிற்க, வியாதியிலிருந்து எழுந்து நிற்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அவர் தள்ளாட நம்மளை விடவே இல்லை எந்த சூழ்நிலையில். ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மளுக்கு ஜீவன் பலன் சுகம் தந்து ஆராதிக்க நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் புகழ்ந்து பாட ஆராதிக்க நிறுத்தி இருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையின் நோக்கமே என் நாமத்தை நீ புகழ்ந்து துதி பாடு, என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்து, அந்த இடத்துல நான் வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாமத்தை உயர்த்தாத எந்த இடத்துலையும் நீ எவ்வளோ ஷெட்டு போட்டாலும், எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினாலும், எவ்வளோ நீ அலங்காரம் பண்ணாலும், என் நாம அந்த இடத்துல உயரப்படலைன்னா நான் அங்கே இருக்கவே மாட்டேன். நாம உயரப்படுற இடம் குடிசையாக இருந்தாலும் அந்த இடத்துல நான் வந்து நிற்பேன். அதான் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவர் எந்த சூழ்நிலையும் நம்ம தள்ளாட விடலை. வெள்ளம் போல சத்துரு வரலாம், வெள்ளம் போல பிரச்சனைகள் வரலாம். பிரச்சனைகளிலும் தேவன் நம்மோடு இருந்து தப்பித்து கொள்ளும்படி போக்கை உண்டாக்கின தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரச்சனை வரலன்னு யாரும் சொல்ல முடியாது. போராட்டங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு. அன்று தானியேலுடைய வாழ்க்கையை சரித்திரத்தை இன்னும் நம்ம பேசுகிறோம்னா, தானியேல் சரித்திரத்தில் ஒரு சிங்கக்கபின்னு ஒன்று இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இன்னும் நம்ம பேசுகிறோன்னா அங்கே செங்கடல்னு ஒன்று இருந்தது. அதனால் நம்முடைய பாதையில் எத்தனை ஒவ்வொரு வாரமும் நான் தாண்டி வரோம். ஒவ்வொரு வாரமும் சில மதில்கள், யோர்தானங்கள் நமக்கு முன்னாடி நிற்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து தைரியத்தோடு நம்ம பாடுறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தள்ளாட விடவில்லை. ஹல்லேலூயா. புகழ்கின்ற பாட்டு பாடி நீர் என்னை தள்ளாட விடவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் நம்முடைய சாமர்த்தியம், நம்முடைய பலன் என்று சொல்லி சில வேளையில் நம்ம மாம்சம் எட்டி பார்க்கும், எல்லாருக்கும் எட்டி பார்க்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்லணும், அப்பா என்னுடைய நீதி இல்லை, நான் செஞ்ச புண்ணியத்தினால நான் இன்றைக்கி உயிரோடு இல்லை, நீர் எனக்கு ஒரு நாள் புண்ணியம் செஞ்சீங்க, அதனால உயிரோடு நிற்கிறேன். சொல்லுவோமா? எல்லாம் சேர்ந்து ஒருக்கா சொல்லுவோமா இந்த பாரிய? சொல்லுவோம். கைகளை தட்டி தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, என்னை தள்ளாட விடவில்லையே.
நின்று பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. மகிழ்ச்சியோடு முதல் நின்று பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. மீண்டுமாக முதல் நின்று பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்வோம். முதல் நின்று பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, எத்தனை முறை கண்ணீரை தொடச்சாரு. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ் என்று பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ் என்று பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த அறிக்கையை நம்ம சொல்லணும், சரிங்களா? அப்புறம் உங்க இதயத்தில் ஒரு வார்த்தை ஓடிட்டே இருக்கணும். சொல்லுங்க, நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவர், என்றும் என்றும் வல்லவரே. ஹல்லேலூயா. ஆமென். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும், தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம், களை கொண்டிடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. இன்னைக்கு தேவன் நம்முடைய ஜெபங்களை, நம்முடைய விண்ணப்பத்தை எல்லாத்தையும் எண்ணி தான் அந்த கிருபை என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மதில் போல, ஒரு கோட்டை போல, ஒரு துருகம் போல அந்த கிருபை என்ன பண்ணுது? எப்படி ஒரு தாய் தன் கோழி குஞ்சுகளை எப்படி அணைத்து பாதுகாத்து கொள்ளுவதோ அதே போல் கிருபை நம்மளை பாதுகாத்து கொள்ளுது. ஹல்லேலூயா. அதனால தான் தேவன் புது புது கிருபைகளை தினந்தோறும் தருகிறார். அந்த கிருபையை போற்றி இந்த காலை வேளையில பாடுவோமா? எல்லா கைகளை தட்டி பாடுவோம். சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவின் பலன் அடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவின் பலன் அடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்
எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், நன்னடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், நன்னடைந்தோம் கிருபை. கர்த்தரை வாழ்வினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரை வாழ்வினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், நன்னடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், நன்னடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நன்மையினால் முடிசூடி வளம் பெறுக. ஆண்டுகள் நன்மையினால் முடிசூடி வளம் பெறுக. தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், நன்னடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், நன்னடைந்தோம் கிருபை. ஜாதி ஜனங்களையோ வந்து மோதி அசைத்திடுவார். ஜாதி ஜனங்களையோ வந்து மோதி அசைத்திடுவார். காத்து கவிக்கும் உள்ள மகிழும், கர்த்தரை வந்திடுவார். காத்து கவிக்கும் உள்ள மகிழும், கர்த்தரை வந்திடுவார். கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், நன்னடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், நன்னடைந்தோம் கிருபை. உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம். உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம். கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், நன்னடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், நன்னடைந்தோம் கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? உபவாச ஞாயிறுக்கு எல்லாம் ஆயத்தமாக வந்திருப்பீங்க. இந்த உபவாச ஞாயிறில் நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய உலக நாடுகளுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். இந்த வரிகளில் பார்த்தீங்கல்ல,
தேவன் தேசத்தில் எப்படி கிருபை ஊற்றுவார், காத்திருக்கிற உள்ளத்திற்கு தேவன் எப்படி கிருபையை அவர் எப்படி வழங்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை பெருசு. ஹல்லேலூயா. அது எண்ணி முடியாதது. ஹல்லேலூயா. தகுதியே இல்லாதவனுக்கு கிடைப்பது தான் கிருபை. கிருபையோட அர்த்தம் தகுதி இல்லாதவனுக்கு ஒரு பரிசு தருது தான் கிருபை. ஹல்லேலூயா. அதனால தான் தேவன் வசனத்தில் பார்க்கிறோம், மனிதர்கள் முகத்தை பார்க்குறாங்க, ஆனால் தேவனோ இதயத்தை பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. பலருக்கு பல்வேறு விதமான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆலயத்துக்கு வர முடியாமல், இல்லை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை நேசிக்கிற எத்தனையோ பேர் உண்டு. ஹல்லேலூயா. அவங்களுக்கு தேவன் கிருபைகளை தருகிறாராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் யாரையும் புறம்பே தள்ளார். ஒருவனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தமே இல்லை. ஏன்னா அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் சூரியனை விதிக்க பண்ணார். உண்மையுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையோராக நீங்களும் சொல்ல போறீங்க, அவர் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், நானும் அவருக்கு உண்மையுள்ளவனா நான் இருப்பேன் ஏசப்பா. ஹல்லேலூயா. இந்த ஆண்டில் நான் உண்மையுள்ளவனா இருப்பேன். அதனால தான் இந்த ஊழியத்திற்கு உண்மையுள்ளவன் என்று இந்த ஊழியத்துக்கு ஒன்று அழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் ஏசப்பா. அதனால் நம்மளெல்லாம் ரொம்ப ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு, நம்பி இருக்காரு. சொல்லுங்க, நம்பி இருக்காரு. ஹல்லேலூயா. யாரோ நம்மளை நம்பினா அவங்கள என்ன பண்ண மாட்டோம், ஏமாற்ற மாட்டோம். அது போல் ஏசப்பா நம்ம அனைவரையும் நம்பியிருக்காரு. அதனால் தூய கற்புள்ள சபையாய் நாங்கள் ஒன்றா நிற்போம் ஏசப்பா. ஹல்லேலூயா. கற்புள்ள கன்னிகைகளாக நாங்கள் இருப்போம். எங்கள் தீபெட்டிகளில் எண்ணெய் குறையக்கூடாது. எங்கள் வாழ்க்கையில் அபிஷேகம் குறையவே கூடாது. அந்த எண்ணெய் குறையவே கூடாது. மணவாளன் எப்போ வந்தாலும் சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் இந்த கடைசி காலத்தில் வந்து கொண்டு இருக்கிறோம். தேசத்தில் எத்தனையோ காரியங்கள் சம்பவித்து வருகிறது. அதனால் இதே கிருபையின் காலம். அந்த கிருபையின் காலத்தில் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர் அனைவரும், அவர் பாதத்தை முத்தமிடுகிறவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள். வேலைகள் இருக்கும், தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் தேவனை கனப்படுத்த வேண்டிய அந்த ஞாயிற்றுக்கிழமையில் அனைவரும் கனப்படுத்தியே ஆக வேண்டும். சரிங்களா? அது விசுவாசங்கிட்ட நீங்கள் சொல்லணும். போன வாரம் சொன்னேன், சுமக்கிற நபராக இருக்கணும். அதனால் அதை நீங்கள் சுமக்கணும். பிரதர், இப்படியே போயிடாத காலங்கள் எல்லாம். ஜாலியே ஃபேன் காற்றுல உட்காந்து இப்படியே கை தட்டுற காலங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும். உபத்திரவ காலம் வருங்கிட்டு கொண்டு இருக்கிறது. அந்த காலத்தில் நிற்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏசப்பா அனுதினம் புது புது கிருபைகளை தரார். அதனால் இன்னைக்கு ஏசப்பா எங்களை நிறுத்தினீரே என்று சொல்லி அனைவரும் தேவனுக்கு நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. அனைவரும் அமருவோமா? ஒரு பாடலை நாம் பாடி நாம் ஜெபித்து செய்தி விலைக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. அவர் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியிலே இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவரும், கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். இந்த ஆண்டலுடைய வாக்குத்தத்தம் என்ன? அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது, எல்லாம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. பாடுவோமா? இந்த காலை வேளையில, நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீ செல்லும்போது கடல், ஒரு வார்த்தை சொன்ன கடல் என்ன பண்ணும்? ஒன்று சேரும். ஹல்லேலூயா. பாடுவோமா அந்த பாட்டை? இந்த ஆண்டில் நமக்கு முன்பாக என்னென்ன காரியங்கள் கடல் போல மதில் போல இருக்கலாம். ஒருவேளை குடும்பத்தில் இருக்கலாம், ஊழிய பாதையில் இருக்கலாம். சோர்வின்று இந்த பாட்டை பாட போகிறோம். ஏன்னா அவருக்கு உதவி தேவையில்லை. ஹல்லேலூயா. சொல்லாகம் கட்டளையிட நிற்கும். விசுவாசமா பாடுவோமா? பாடுவோம். கையில தட்டி பாடுவோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். மூச்சு விட்டால் கடலே பிளந்து
பாட்டை ஒரு அறிக்கை செய்து நம்ம பாட போகிறோம். சரி இல்லையா? எப்படி பாட போகிறோன்னா, இந்த ஆண்டில் நீங்கள் சில டெஸ்டினேஷன் கோல்ஸ் வச்சுருப்பீங்க, சில திட்டங்கள், குடும்பத்துக்கு அடுத்த காரியங்களை வச்சுருக்கீங்களா? பெரியவங்க வச்சுருக்கீங்களா? இந்த ஆண்டில் என் குடும்பத்தில் ஏதாவது செய்து முடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்பர் 1, எல்லா குடும்பத் தலைவியும் ஒரு திட்டத்தை வச்சுருப்பீங்க, ஜெபத்தில் வச்சுருப்பீங்க. அடுத்தது, சின்ன பிள்ளைங்களும் ஒரு திட்டம் வச்சுருப்பீங்களா? இந்த ஆண்டு ஸ்கூல் படிக்கிறீங்க, எக்ஸாம்ஸ் வரும், நல்லா படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு ஒரு திட்டம் வச்சுருப்பீங்க. நல்லா வச்சுருக்கீங்களா? வெரி குட். ஊழிய பாதையில் திட்டம் வச்சுருக்கீங்களா? ஊழிய பாதையில் என்ன திட்டம்? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றது அவ்வளோதானா? இல்லை, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருகிறது கடமை. அதை காட்டில் இன்னொரு கடமை இருக்குது, ஆத்தும ஆதாயம் செய்கிற கடமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த மாதத்தில் ஒருவரை நான் சத்தியத்தின் வழியாக நடத்தினேனா? அந்த கடமை இருக்குதா? சரி, அது எடுக்கலைன்னா இப்போ எடுக்க போகிறீங்க. ஓகேவா? குடும்பத்தெல்லாம் கவனிச்சிருவோம், பிள்ளைங்களோட வாழ்க்கையை கவனிச்சிருவோம், தேவனுக்கு அடுத்த காரியங்களை என்ன பண்ணோம்? கவனிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தது என்ன? சபைக்கு அடுத்த காரியங்கள். ஹல்லேலூயா. அப்போ 4 காரியங்கள். பிற்பாடு வரதெல்லாம் உங்கள் தொழில், உங்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறார், அவர் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். அந்த திட்டங்கள் எப்படி இருக்கும், எப்படி ஆகி முடிக்கும் அப்படின்னு சொல்லி சில குழப்பங்கள் நம்ம வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்படலாம். சூழ்நிலை கண்டு, போராட்டங்களை கண்டு, என்னால் முடியுமா செய்ய முடியாதா என்று சொல்லி சில காரியங்கள் எழும்பும். ஆனால் அந்த பாட்டில் தெளிவாக சொல்லியிருக்குது, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நம் எடுக்கும் முடிவுகள், நம் எடுக்கும் தீர்மானங்கள் அவருடைய கரத்தின் வல்லமை கடியில் செய்ய முடிஞ்சிச்சுன்னா அதை கண்டிப்பாக செய்வார். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது தேவ சித்தமா இல்லை தேவ சித்தம் இல்லையா? ஹல்லேலூயா. தேவ சித்தத்துக்குள்ளே நம்முடைய திட்டங்கள் அடங்கியிருந்தால் தேவன் உங்கள் குடும்பத்துக்கு நியமித்த காரியங்களை நிச்சயம் செய்வார், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் செய்வார். சின்ன பிள்ளைங்க தீர்மானம் எடுப்பீங்க, அது தேவ சித்தத்துக்குள்ளே இருக்குதா இல்லையான்னு ஜெபம் பண்ணி நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். இல்லாட்டி நீங்கள் தேவ சித்தத்தை அறியாமல் எத்தனை நாட்கள் ஜெபம் பண்ணாலும் அந்த காரியங்கள் நம்மளால் என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு விஷயம் தடைப்படுதுன்னா உடனே நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஒரு சில ஜெபத்துக்கு காத்திருந்து ஆண்டவர் ஜெபத்தை ஜெயத்தை தருவார். ஒரு சில காரியங்களை ஆண்டவர் வேறு ரூட்டை நம்மளுக்கு காட்டுவார். ஹல்லேலூயா. முடியாத காரியத்தை ஆண்டவரே நீங்கள் மாற்றுங்க ஏசப்பா, இது பண்ணுங்க ஏசப்பா, அதை பண்ணுங்க ஏசப்பான்னு சொன்னால் மாற்ற மாட்டார். ஹல்லேலூயா. சகலமும் அவருடைய கரத்தின் எல்லாமே எழுதியிருக்கிறார். எல்லாத்துக்கும் என்னைக்கு பிறப்போம், என்னைக்கு இந்த காரியம் செய்வோம், என்னைக்கு பண்ணுவோம், நம்ம ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எல்லாம் எழுதியிருக்கிறார். அந்த ட்ராக் படி போனால் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் செய்து முடிக்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கி சோறு வரும்போது வேறு ட்ராக்கில் நான் போகிறேன்னா, இல்லை சில தவறுகள் நான் செய்தேனா, வழி மாறி போயிட்டேனா, இந்த ஆண்டில் அதை மட்டும் திங்க் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் சரியான பாதையில் அவங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு உதவி தேவையில்லை, அவர் பெரியவர். ஹல்லேலூயா. நிச்சயம் அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் ஒரு பாடலை மட்டும் பாடி நம் செய்தி வேலைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். விண்ணப்பிற்கும் ஆவியே விண்ணப்பிக்க வாருமையா, எனக்காய் ஜெபிப்பவரே கிருபையை தாருமையா. யார் அது? விண்ணப்பிற்கும் ஆவி யாரு? ஏசப்பா. சொல்லுங்க, யார் நமக்கு வாக்குங்கடக்காத பெருமூச்சுகளோடு யார் விண்ணப்பம் பண்றாரு? பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானோட வேலை என்ன தெரியுமா? நம்ம எப்படி ஜெபம் பண்றது நமக்கு தெரியலனா நமக்காக அவர் ஜெபம் பண்றாரா? ஹல்லேலூயா. அதனால தான் அவர் பேர் பரிந்து பேசுகின்ற ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளை நீங்க ஜெபிக்க முடியலன்னா கவலைப்படாதீங்க, சோர்வாயிட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக அவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அதுதான், உன்னை விட்டு நான் விலகவும் இல்லை, உன்னை கைவிடுதும் இல்லை. அந்த வார்த்தை உண்மை, அதுதான். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போது உன் கூட இருப்பேன். நீ ஜெபிக்காம சோர்வா சூறச்செடியில் நிழல இருந்தாலும் நான் உன்னை தேற்றுவேன். நீ ஒன்றும் செல்ல வேண்டிய தூரம் அது வெகு தூரம். ஹல்லேலூயா. அதான் இயேசுவோட வேலை, நமக்காக விண்ணப்பம் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி இந்த கால வேளையில் ஏசப்பா இன்னும் எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்க ஆவியானவரே என்று சொல்லி கேட்பீங்களா? எல்லா கண்களையும் மூடுவோம். எல்லா கண்களையும் மூடி ஜெப நிலைமையோடு இந்த பாடலை பாடி
பரிசுத்தாவினுடைய அந்த ஆசீர்வாதத்தை அனைவரும் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கிற தேவன் அவர். எல்லாம் இன்னைக்கு ஜெப நிலைமையோடு வந்திருக்கலாம். இன்னைக்கு உங்கள் குடும்பத்திற்காக, நம்முடைய ஊழியத்திற்காக, உங்களுடைய தொழில் ஆசீர்வாதத்திற்காக, தேசத்திற்காக, உலக நாடுகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஒரு வரி மாத்திரம் மறந்துடக்கூடாது. நமக்காக நம்ம ஜெபித்தாலும் ஜெபிக்காட்டியும் ஏன் சொல்லிட்டா, நம்ம நிற்பதும் நிர்மலமாக இருப்பது தேவனுடைய கிருபைன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம ஜெபிக்க தவறி நம்ம தூங்கின நேரங்களிலும் நமக்காக பெருமூச்சுகளோடு ஒரு விண்ணப்பம் பண்ணினார். ஏன்னா இவன் ரத்தத்தினால கழுவப்பட்டேன், அவன் இன்னைக்கு ஆசீர்வதிங்கப்பா. கிளவுமோ ஜெபம் பண்ணாமல் போயிட்டான்ப்பா, வந்து எனக்கு நன்றி செலுத்தாமல் போயிட்டான். ஆண்டவரே பிதாவே, இவனை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, போகும்போது பாதுகாப்பு தாங்கப்பா. நீங்கள் ஜெபிக்க தவறுகிற ஒவ்வொரு நொடியும் அவர் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் கிருபை. ஆண்டவரே, நீங்கள் எனக்காக எவ்வளோ வேல்யூவாக எண்ணி நான் கெட்டு போயிருக்கூடாது, நான் அழியக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் எனக்காக நீங்கள் பரிந்து பேசுகிறீங்க. நான் பண்ணதெல்லாம் 0% தான்.
என் ஜெபத்தினால தான், நான் எனக்கு பண்ணனால தான் அப்படி நிற்கிறேன்னு சொல்கிறதுக்கு எது இல்லைப்பா. நிறைய நேரம் நான் ஜெபம் பண்ண தவறிட்டேன். நிறைய நேரம் நான் உண்மையாக ஜெபம் பண்ணல. ஆனால் எனக்காக உண்மையாக ஜெபம் பண்ண நீங்கள் இருந்தீங்கப்பா. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், ஆவியோடும் உண்மையோடும் ஜெபித்திட உதவுங்கப்பா. ஹல்லேலூயா. அவர் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். ஆவியோடு நான் அபிஷேகத்தோடு ஜெபிக்கணும், கடிந்து கொண்டு ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும். அதுதான் ஆவியோடு ஜெபிக்கிறது. ஹல்லேலூயா. உண்மையோடு நான் முழு மனதோடு ஜெபிக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்கள்லாம் சண்டே கிளாஸில் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க, ஜெபத்தை பற்றி பார்க்க போகிறீங்க. உண்மையோடு ஜெபிக்கும் போது ஆண்டவன் நம்ம ஜெபத்துக்கு செவி சாய்க்கிற தேவனாக இருக்கிறார். உண்மைனா அவருக்கு உண்மையாக இருக்கணும். எந்தெந்த விஷயத்தில் உண்மையாக இருக்கணும்? ஜெபம் பண்ணும் போது நம்முடைய எண்ணங்கள் உண்மையாக இருக்கணும். நம்முடைய எண்ணங்களை சிதற விடக்கூடாது. வீட்டை யோசிக்கக்கூடாது, அங்கே யோசிக்கக்கூடாது, இதை யோசிக்கக்கூடாது. என் தேவன் எனக்காக யாரையும் செய்து முடிப்பார்னு சொல்லி பாரத்தோடு ஜெபத்தில் உட்கார்ந்து உண்மையோடு ஜெபம் பண்ணுறது, கண்ணை துறக்காமல் ஜெபம் பண்ணுறது, அவருக்கு உங்களுக்கான உரையாடல். அதுதான் உண்மை. ஒரு ஆஃபீஸர் கூட நிற்கும் போது அவர்கிட்ட பேசும்போது உண்மையோடு இருப்பீங்க. உங்கள் ஓனர்கிட்ட அங்கங்கே திரும்ப மாட்டீங்க. ஏன்னா அவருடைய வார்த்தைகளை கேட்பீங்க. நான் சொல்கிற வார்த்தைக்கு அவர் எப்படி சொல்கிறாருன்னு. இப்போ வானத்தின் பூமி உண்டாக்கின தேவனிடத்தில் கண்ணு ஜெபம் பண்ணும் போது உண்மையோடு ஜெபம் பண்ணணும். கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது. அந்த பிரார்த்தனை அது தூய்மையான பாத்திரையாக இருக்கணும். தேவன் அங்கீகரித்து கொள்ளத்தக்க பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். அந்த ஒருவர் ஜெபித்தார், பாவியான என் மேல கிருபையா இருங்க. அதான் ஜெபம். நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறது, அதான் உண்மையோடு ஜெபிக்கிறது. ஏசப்பா, நான் அதை பண்ணேன், இதை செஞ்சேன், உங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே, எனக்காக இதை செய்யுங்கப்பா, உமக்காக நான் எவ்வளோ செஞ்சுருக்கிறேன், என்னை கைவிடாதீங்கப்பா, என் பேரை உயர்த்துங்கப்பா, வெக்கப்படாத விடாதீங்கப்பா, கண்ணோக்கி பாருங்கப்பா. நான் ஏசப்பாக்கு ஞாபகப்படுத்தக்கூடாது. நம்ம அவர் எல்லாத்தையும் கவுண்டில் வச்சிருக்கிறார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அவர் கவுண்டில் வச்சிருக்கிறார். நீங்கள் நிறைய பேர் ஏசப்பாக்கு ஞாபகப்படுத்துகிறோம். அப்படி ஞாபகம் படுத்தக்கூடாது. எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஏசப்பா, உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை, உங்களுடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையில் ஆக கடவுது, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆக கடவுது. அப்படி சொல்லி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெப வாஞ்சி ஆண்டவருக்கு மத்தியில் பேச தூண்ட விரும்புகிறார். உங்கள் ஜெபகத்தை ஆவியோடு உண்மையோடு அதிகரித்து கொள்ள ஏசப்பா உதவி செய்யுங்கப்பா. இந்த காலங்கள் பொல்லாத காலத்தில் நான் ஜெபத்தை இழந்துடக்கூடாதப்பா. கடந்த நாட்டில் நம்மை விட்டு ஒரு சகோதரர் கடந்து சென்றார். பிஓஎம்ல டேவிட் கிறிஸ்டின் குமார். அவர் ஒரு ஜெப வீரராக இருந்தார். நீண்ட நேரம் முடங்காலிலே இருந்து ஜெபிப்பார். ஜெபத்தில் ஒரு வாஞ்சை இருந்துச்சு. அதான் ஆவியோடு உண்மையோடு ஜெபிக்கிறது. மற்றவங்க பார்ப்பாங்களோ இல்லையா, இல்லை, அந்த ஜெப டைமில் ஆண்டவருக்கு கொடுத்துடணும். அந்த ஜெப டைமில் ஆண்டவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிடணும். இன்னைக்கு இன்னும் நம்ம அவரை சாட்சியாக பேசுகிறோன்னா அதுக்கு காரணம் அவர் பண்ண ஆவியோடு உண்மையோடு பண்ண ஜெபந்தான். இன்னைக்கு நாளைக்கு உங்கள் தலைமுறைகள், நாளைக்கு உங்களுடைய எல்லாம் தெரிஞ்சவங்க உங்களை பற்றி ஒரு சாட்சி சொல்லணும்னா அவங்க முழங்காலில் இருந்து உண்மையோடு ஆவியோடு ஜெபம் பண்ணுவாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அழுதுட்டு இருக்க மாட்டாங்க, சோகமாக இருக்க மாட்டாங்க, முழங்கால் படிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. நீ கேட்பீங்களா? செபித்திட உதவுங்கப்பா என்று சொல்லி கேட்பீங்களா? இந்த ஒரு வரி மாத்திரம் பாடி இந்த ஆராதனை வேலை நிறைய செய்ய போகிறோம். எல்லாம் ஜெப நிலைமையோடு எனக்காய் ஜெபித்தவரே, வாக்கு கடங்காத பெருமூச்சோடு எனக்காய் ஜெபிப்பவரே. எல்லாம் சொல்லுவோம். ஆவியோடும் உண்மையோடும், ஆவியோடும் உண்மையோடும் ஜெபித்திட உதவுமையா. நான் ஜெபித்திட உதவுமையா. ஆவியோடும் சொல்லுங்க. ஆவியோடும் உண்மையோடும், ஆவியோடும் உண்மையோடும் ஜெபித்திட உதவுமையா. நாங்கள் ஜெபித்திட உதவுமையா.
கிருபை எனக்கு தேவைப்பா. ஆண்டவரே உன்னை எங்களை பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.